அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய காலையில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். இதை கண்ட பிறகு இது அனைவருக்கும் பகிர வேண்டும் என்ற நோக்கில் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். நாம் அனைவரும் காலத்தின் கட்டாயம் வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்தவுடன் இரவு தூங்கும் வரை ஏதோ ஒரு பணியில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். காலை எழுந்தவுடன் பள்ளிகளுக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, பணிக்கு செல்வது, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறோம். அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உணவு என்பது மிக முக்கியம். அந்த உணவு சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்களில் கிடைக்காது. கிடைக்காத தருவாயில் நாம் இருக்கின்ற இடத்திலேயே உணவை தருவிப்பதற்கான இன்று கணினி விஞ்ஞானம் நிறைய வளர்ந்து விட்டது. இந்த வளர்ச்சியில் பார்த்தால் நமக்கு பெரும் ஆபத்தும் கூடவே வளர்ந்து கொண்டு வருகிறது. இதை யாரும் கவனிப்பதே இல்லை. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. நம்முடைய கண்ணோட்டம் நாம் செய்கின்ற பணியில் தான் இருக்கிறதே தவிர அதை தாண்டி இது சரியா தவறா என்று யோசிக்கின்ற அளவுக்கு கூட நேரம் இல்லை. பரவாயில்லை, ஸ்விக்கி பரவாயில்லை, இனியாவது சிந்திப்போம். நாம் ஆன்லைனில் செல்போன் மூலமாகவும் சரி, ஆன்லைனில் நாம் உணவகங்களுக்கு ஆர்டர் கொடுக்கிறோம். உடனே உணவகங்கள் மூலமாக நமக்கு பார்சல் வருகிறது. அந்த பார்சலை பிரித்தவுடன் சூடாக இருக்கிறது, வயிற்று பசி இருக்கிறது, உடனே அதை உண்டு ஜீரணிக்கிறோம். பல பேருக்கு ஜீரணமாகும், சில பேருக்கு ஜீரணமாகாது. என்ன காரணம் தெரியாது. உணவின் குறையா, நமக்கு கொண்டு வந்த கால நேரத்தின் காரணமாக அந்த உணவு கெட்டுவிட்டதால் குறைவா என்பது சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவர்கள் கருப்பு நிற பெட்டியில் நாம் என்ன ஆர்டர் செய்கிறோமோ அந்த உணவை அதில் வைக்கிறார்கள். பெரும்பாலும் நான்வெஜ், பிரியாணி, மட்டன், சிக்கன், பிரான் ஃப்ரை, குருமா, இவை அனைத்தும் ஒரு கருப்பு பெட்டியில் பிளாக் பாக்ஸில் போட்டு பேக் செய்து பணியாட்கள் மூலமாக நமக்கு இல்லம் தேடி வருகிறது. இல்லம் தேடி உணவு வருவது மகிழ்ச்சியே, அதை குறை சொல்லவில்லை. அவர்கள் கொண்டு வரும் அந்த பிளாக் பாக்ஸில் தான் நமக்கு ஆபத்து காத்திருக்கிறது. பிளாஸ்டிக்கை தவிருங்கள் என்று அரசு எச்சரிக்கிறது. நாம் கையில் எடுத்து செல்லும் பை பிளாஸ்டிக்காக இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறது. ஆனால் அதே அரசு நாம் உண்ணுகின்ற பொருட்களை பிளாஸ்டிக் பாக்ஸில் பேக் செய்து வருகிறதே, அதை தடை செய்ய நினைத்ததா? அதை சிந்தித்ததா? இல்லையே. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனால் உடல் நமது. இந்த கருப்பு கலர் பாக்ஸ் வருது இல்லையா, அந்த பாக்ஸ் எப்படி தயாரிக்கிறது, எப்படி தயாராகிறது? எல்லா கழிவு பிளாஸ்டிக் பொருட்களில் இருந்து அந்த பிளாஸ்டிக் பெட்டி தயாராகிறது. ஒரு பெட்டியினுடைய விலை, பிளாக் பாக்ஸினுடைய விலை 3 ரூபாய் 4 ரூபாய். இந்த 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு வாங்கி வந்த அந்த பெட்டியின் மூலமாக வருகின்ற உணவு சூடாக வைத்து பேக் செய்து அனுப்பிய பிறகு கால நேரம் கழித்து நாம் உண்ணும் போது அதில் பாக்டீரியாக்கள், கிருமிகள் நிறைய சேர்ந்து விடுகிறது. இதனால் எதிர்காலத்தில் புற்றுநோய் வருவதற்கு இது ஒரு முதல் காரணமாக அமையும். நான் உரையாடல் உங்களுக்கு பிடித்திருக்குமோ பிடித்திருக்காதோ,
என் உரையாடலுக்கு பின் ஒரு காணொலியை உங்களுக்கு பகிர்கிறேன். அந்த காணொலியை பாருங்கள். பிறகு தெரியும் நான் எதற்காக இந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி வேண்டாம் என்று கூறினேன் என்று. இனியாவது நாம் தவிர்ப்போம். நம்முடைய உடலை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.